ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 76வது ശ്ലോകം. അഞ്ച് നാമങ്ങളോട് കൂടിന ശ്ലോകമാക്കും ഇത്. ജീവനുകളോട് ശരീരവും, അതാനത് ജീവാത്മാക്കൾ കുടിയിരിக்கிற ശരീരവും, ശരീരങ്ങളോട് ഈശ്വരിയും, ക്ഷേത്രത്തെയും ക്ഷേത്രജ്ഞനെയും കാപ്പാത്രവളും, ഡിപ്രീസിയേഷനോ അപ്രീസിയേഷനോ ഇല്ലാത്തവൾ, വൃദ്ധിക്ഷയങ്ങൾ ഇല്ലാത്തവൾ, ക്ഷേത്രപാലനാല് அர்ச்சிக்கப்படுறவளும் தேவிதான். இப்படி நாக்கும் வாக்தேவிகள் இந்த ஸ்லோகம் வழியா தேவிய துதிக்கிறார். க்ஷேத்ரஸ்வரூபா க்ஷேத்ரேஷி க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞபாலினி க்ஷயவ்ருத்தி விநிர்முக்தா ക്ഷേത്രപാല സമർച്ചിത. 341வது நாமத்திலேருந்து 345வது நாமம் வரைக்குமாக்கும் இதுல இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்களில இன்க்ளூட் ஆயிருக்கிற பதங்களை பார்த்துட்டு என்னெல்லாம் பதங்களாக்கும் கூடி சேர்ந்து அந்த நாமம் ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுண்டு பதத்தை கரெக்டா புரிய வரத்ததான் அந்த நாமத்தை கரெக்டாயிட்டு சொல்லறதுக்கு சாதிக்கும். நாமங்களை கரெக்டா சொல்லறதுக்காகவே அந்த பதங்களை தெரிஞ்சுண்டு நாமத்துக்கு நடுவில் பதங்களை பிரிக்காதக்கி தேவியோடு நாமங்களை சொல்லறதுக்கான முயற்சியை பண்ணலாம். க்ஷேத்ர ஸ்வரூபா, க்ஷேத்ர ஸ்வரூபா ചേർത്തിയാക്കും ഇതിൽ ചൊല്ലണം നാമത്തെ. ക്ഷേത്ര സ്വരൂപ, അഞ്ച് അക്ഷരങ്ങളോടുകൂടിന നാമമാക്കും ഇത്. ക്ഷേത്രേശി, ക്ഷേത്ര ഈശി, ക്ഷേത്രേശി മൂന്നക്ഷരങ്ങളോടുകൂടിന നാമമാക്കും ഇത്. ക്ഷേത്ര ക്ഷേത്രജ്ഞ പാലിനി, ക്ഷേത്ര ക്ഷേത്രജ്ഞ പാലിനി 8 അക്ഷരങ്ങളോടുകൂടിന നാമമാക്കും ഇത്. ക്ഷയ വൃദ്ധി വിനിർമുക്ത, ക്ഷയവൃദ്ധി വിനിർമുക്ത 8 അക്ഷരങ്ങളോടുകൂടിന നാമമാക്കും ഇത്. ക്ഷേത്രപാല സമർച്ചിത, സമർച്ചിത ക്ഷേത്രപാല സമർച്ചിത 8 അക്ഷരങ്ങളോടുകൂടിന നാമമാക്കും ഇത്. ഇത്രയുമാക്കും ഇതിലിരിக்கிற നാമങ്ങൾ. 341வது நாமம் க்ஷேத்ர ஸ்வரூபா. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் சரீரம் அப்படிங்கிற ஆகிருதிய സ്വീകരിച്ചവൾ. എല്ലാ ശരീരங்களுக்குள்ளேயும் ஜீவாத்மாக்கள் இருக்கு. அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சரீரமாயிட்டு இருக்கிறவள். க்ஷேத்திரம் அப்படின்னா
கோவில் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கோவில் ரூபிணியா இருக்கிறவள் இப்படின்னு எல்லாம் அர்த்தம். க்ஷேத்திரத்தோடு ரூபத்தோடு கூடினவளாக்கும் க்ஷேத்திரஸ்வரூபையான லலிதாம்பிகை தேவி. க்ஷேத்திரம் அப்படின்னா சரீரமாக்கும் அப்படின்னு பகவத்கீதையில 13ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற 2வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்ரமித்யபிதீயதே. சரீரத்தை க்ஷேத்திரம் அப்படின்னாக்கும் பகவான் சொன்னார். மனுஷனில 3 சரீரங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம் அப்படின்னா கை, கால், உடல், தலை, கால்கள் இப்படின்னு. இதெல்லாம் நமக்கு நம்மளோட சாதாரண கண்களால காணறதுக்கு சாதிக்கும். சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் நம்மளோட கண்களால காணறதுக்கோ நம்மளோட காது, மூக்கு இப்படி இருக்கிற இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கோ சாத்தியமில்லை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாஹதம், விசுத்தி, ஆக்ஞா இப்படி இருக்கிற ஷடாதார சக்கரங்களும் சுஷும்னா, இடா, பிங்களா நாடிகளும் குண்டலினி சக்தியும் சஹஸ்ரார பத்மவும் எல்லாம் இன்க்ளூடா ஆனதாக்கும் சூக்ஷ்ம சரீரம். நட்டலோடு உள்ளயாக்கும் சுஷுமனை, இடா, பிங்களா நாடிகள் எல்லாம் இருக்கு. மூலாதாரத்திலேயாக்கும் சக்தி ஆயிட்டு பராசக்தி வசிக்கிறா. மனுஷ சரீரத்தை கீறி முறிச்சானா இந்த சக்கரங்களை ஒன்றும் காணறதுக்கு சாதிக்காது. இதெல்லாம் சூக்ஷ்ம அவஸ்தையிலேயாக்கும் இருக்கு, கண்ணுக்கு காணாத அவஸ்தையில். சஹஸ்ரார பத்மத்துல பரமசிவன் வசிக்கிறார். காரண சரீரம் அப்படின்னு சொல்றது ஜீவாத்மாவாக்கும். க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொன்னது இங்க சரீரமாக்கும். மனுஷனோடு சரீரம் அப்படின்னு பார்த்தானா நவத்வாரங்களோடு கூடின சரீரம். க்ஷேத்திரஸ்வரூபத்துல தேவி பக்தர்களுக்கு பிரத்யட்சமாயிட்டு தரிசனம் கொடுக்கிறா. அதனால தேவி க்ஷேத்திரஸ்வரூபையாக்கும். கோவில் அப்படின்னு எடுத்தானா ஸ்ரீகோவில் முதலுக்கு கோபுரம் வரைக்கும் இருக்கிற பாகங்கள் அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற மூர்த்தியோடு ஸ்தூல சரீரமாக்கும். ஸ்ரீகோவிலில க்ஷேத்திர விக்கிரகத்தோடு அடியில இருக்கிற ஷடாதார பிரதிஷ்டை அந்த கோவில்ல இருக்கிற மூர்த்தியோடு சூக்ஷ்ம சரீரமாக்கும். பீடத்துல பிரதிஷ்டிக்கப்படுற அந்த மூர்த்தி அதானது அந்த விக்கிரகம் காரண சரீரமும் ஆக்கும். முன்னூற்றி 42வது நாமம் க்ஷேத்ரேசி, க்ஷேத்ர ஈஷி. க்ஷேத்ரேசனான சிவனோடு பத்னி, சரீரங்களோடு அதீஸ்வரி, கண்ட்ரோலர். எல்லா கோவில்லையும் இருக்கிற அந்த மூர்த்தி பாவத்துக்கு சக்தியை கொடுக்கிறவள். சரீரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தோடு ஈஸ்வரி ஆனதுனால லலிதாம்பிகைய க்ஷேத்ரேசி அப்படின்னு சொல்லப்படுறது.
எல்லா க்ஷேத்திரங்களிலேயும் தேவியோடு சைதன்யம் பிரத்யட்சமாயிருக்கு. தேவி தேவர்களை பிரதிஷ்டிச்ச க்ஷேத்திரத்துல சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவியோடு சாநித்தியம் இருக்கு. அதனால தேவிய க்ஷேத்ரேஷி அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா கோவிலுக்குள்ளேயும் இருக்கிற மூர்த்தி பாவம், விஷ்ணுவானாலும் சிவனானாலும் ஐயப்பனானாலும் சுப்பிரமணிய சுவாமி ஆனாலும் அங்க பிரதிஷ்டிச்ச அந்த விக்கிரகத்துல சக்தியை கொடுக்கறது தேவியாக்கும். அதனால தேவிய க்ஷேத்ரேஷி அப்படின்னு சொல்லப்படுறது. சிவனும் சக்தியும் ஒன்னாக்கும், வேற வேற பார்க்கப்படாது அப்படிங்கிறத நம்ம பல இடத்திலையும் தெரிஞ்சுட்டோம். ஒரு கோவில் உண்டாக்கிறத முதல்ல செய்யறது கர்ப்பநியாசமாக்கும். பிரபஞ்சத்தை முழுவன் பூமி தேவியோடு கர்ப்பபாத்திரத்துக்கு ஆவாகனம் பண்ணி க்ஷேத்திரமூர்த்தியோடு ஜென்மத்துக்கு ஆரம்பத்தை குறிக்கிற தாந்திரிக கிரியையாக்கும் கர்ப்பநியாசம். அதே மாதிரி விக்கிரகம் பிரதிஷ்டிக்கிறதும் ஆவாகிச்சு ஸ்தாபிக்கிறதும் அந்த பீடத்திலேயாக்கும். அந்த பீடத்தையாக்கும் சக்தி பீடம் அப்படின்னு சொல்லப்படுறது. சக்தி பீடத்துல வேணும் தேவி விக்கிரகங்களை, தேவ விக்கிரகங்களை எல்லாம் பிரதிஷ்டிக்கிறதுக்கு. அதனாலேயே தேவனானாலும் தேவியானாலும் எல்லா மூர்த்திகளுக்கும் சக்தியை கொடுக்கறது ஆதிபராசக்தியாக்கும். அப்படிங்கிறதுனால தேவி க்ஷேத்ரேஷி ஆக்கும். 343வது நாமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி. க்ஷேத்திரங்களேயும் அதே மாதிரி க்ஷேத்ரஜ்ஞனேயும் பரிபாலிக்கிறவள் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி. ശരീരത്തെയും ജീവനെയും കാപ്പാത്തുறവൾ ക്ഷേത്ര ക്ഷേത്രജ്ഞ പാലിനി. ക്ഷേത്രം அப்படினா ശരീരം, ക്ഷേത്രജ്ഞ அப்படினா எல்லா சரீரத்திலையும் நிலநிற்கிற ஜீவாத்மா. லலிதாம்பிகை எல்லா சரீரங்களையும் அதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையும் காப்பாத்துறவளாக்கும். பகவத்கீதையில க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறத பார்க்கறதுக்கு சாதிக்கும். க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மமா. அர்ஜுனா, எல்லா க்ஷேத்திரங்களிலையும் ஞானாக்கும் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. பகவத்கீதையில 13வது அத்தியாயத்திலேயாக்கும் இது சொல்லப்படுறது. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞர்களை சம்பந்திச்ச ஞானமாக்கும் யதார்த்த ஞானம் அப்படிங்கிறதாக்கும் என்னோட அபிப்பிராயம். சர்வவியாபியான ஆதிபராசக்தி சர்வச்சராச்சரங்களோட சரீரத்திலையும் சைதன்ய ரூபிணியாயிட்டு ஆக்டிவேட் பண்றா. க்ஷேத்ரஜ்ஞயான தேவியோடு சைதன்யம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் சரீரம் நிலநிற்கும். 24 கடகங்கள் ஒரு சேர கூடி சேர்ந்ததாக்கும் விஸ்வம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். விஸ்வக்ஷேத்திரத்தோடு ஒரு சின்ன மாடலாக்கும் ஒவ்வொரு உயிரினவும் 24 கடகங்களாக்குமே உள்ளது. சாங்கிய சாஸ்திர பிரகாரம் அது ஏதெல்லாம் ஆக்கும்னு செப்பரேட் ஆயிட்டு கபிலதேவன்
கபிலோபதேசத்தில் அம்மாவான தேவஹூதிக்கு வர்ணிக்கிறார். பஞ்சமகாபூதங்கள் 5, அதானது ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி. தசேந்திரியங்கள் 10, கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தொக்கு, இப்படி இருக்கிற 5 ஞானேந்திரியங்களும், வாய், கைகள், கால்கள், பாயு, உபஸ்தம். பாயு, உபஸ்தம் இது ரெண்டும் விசர்ஜனேந்திரியமும் சிருஷ்டி இந்திரியவுமாக்கும். இப்படி இருக்கிற பஞ்சகர்மேந்திரியங்களும் பஞ்சேந்திரிய விஷயங்கள், அதானது தன்மாத்திரைகள், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். அதுக்கப்புறம் அகங்காரம், மனசு, புத்தி, அவ்யக்தமாக இருக்கிற வாசனா குணம், இப்படி எல்லாம் சேர்ந்து 24. இதோடு கூடிட்டு ஆக்ரகங்கள், துவேஷம், சுகம், துக்கம், கூடிச்சேரல், சேதனாசக்தி, திருதி, இப்படி இருக்கிற விகாரங்களும் இருக்கு. பிரபஞ்சமும் அதில் இருக்கிற பதார்த்தங்களும் விவகாரம் பண்ணுற அனுபவ மண்டலமாக்கும். இதெல்லாம் ஆத்மாவுக்கு க்ஷேத்ரஜன் அப்படிங்கிற பேரு கிடைக்கிறதுக்கு காரணம் க்ஷேத்திரவுமாയിട്ടുള്ള ബന്ധമാക്കും. அதனால வாக்தேவிகள் தேவியை க்ஷேத்ரஜபாலினி அப்படின்னு கூப்பிடுறா. 344வது ஸ்லோகம். க்ஷயவிருத்தி வினிர்முக்தா. அழிவு அப்படிங்கிறதோ வளர்ச்சை அப்படிங்கிறதோ இல்லாத பூர்ண ஸ்திதியில இருக்கிறவளாக்கும் தேவி. க்ஷயம் அப்படின்னா இங்க டிப்ரீசியேஷன், விருத்தி அப்படின்னா அபிவிருத்தி. எந்த ஒரு பொருளும் அது வளர்ந்து அதுக்கப்புறமா அதுக்கு நாசம் சம்பவிக்கிறது. பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதுக்கும் வளர்ச்சை அப்படிங்கிறது உண்டு. ஒரு குழந்தை அப்படின்னா அது வளர்ந்து பெருசாகி ബാല്യ കൗമാര യൗവന വാർദ്ധക്യ അവസ്ഥയിൽ വരുന്നത്. ഒരു ചെടി அது வளர்ந்து மரமாயிட்டு அதுக்கப்புறம் பூத்து காய்ச்சி அதுக்கப்புறம் அது இல்லாம போறது. இப்படின்னு பிரகிருதி நியமமாக்கும் இது. தேவியை சம்பந்திச்சு தேய்மானமும் வளர்ச்சியும் இல்லை. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த தேய்மானம் வளர்ச்சி இது ரெண்டும் இருக்கு. விருத்தி க்ஷயங்கள் இருக்கு. தேவிக்கு விருத்தி க்ஷயங்கள் இல்லை. தேவி பூர்ணஸ்வரூபிணியாக்கும். பரமாத்மாவான ஈஸ்வரிக்கு பரமாத்மாவோடு சக்தி ஸ்வரூபமாய் இருக்கிற பரபிரம்ம பட்டமகிஷியாய் இருக்கிற தேவிக்கு ஒருபோதும் மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகிறது இல்லை. மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 23-24 ஸ்லோகங்களில் எல்லாம் இதைத்தான் வர்ணிக்கப்படுறது. ந ஏனம் சிந்தந்தி சஸ்திராணி ந ஏனம் தஹதி பாவகஹ ந ச ஏனம் க்லேதயந்தி ஆபஹ ந சோஷயதி மாருதஹ. அச்சேத்யோ அயம் தாஹ்யோ அயம் அக்லேத்யோ அசோஷ்ய ஏவச்ச நித்யஹ சர்வகதஹ ஸ்தானுஹு அஜலோ அயம் சனாதனஹ. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதா. அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வகதஸ்தானோ அஜலோயம் சனாதனா. ஆத்மாவை ஆயுதங்களால வெட்டி முறிக்கிறதுக்கு சாதிக்காது. அக்னி ஆத்மாவை தகிப்பிக்காது. ஆத்மாவை தண்ணி ஊற வைக்காது. ஆத்மாவை தண்ணி உணக்காது. வாயு
காய வைக்காது. ஆத்மாவை வெட்டி போடுறதுக்கு சாத்தியமில்லை, ஆத்மாவை தகிப்பிக்கிறதுக்கு சாதிக்காது, ஆத்மாவை ஊற வைக்கிறதுக்கு சாதிக்காது, காய வைக்கிறதுக்கும் சாதிக்காது. இது எல்லா காலத்திலையும் നിലനിൽക്കുന്നതും സർവവ്യാപിയും ദൃഢമായിട്ട് ഉറച്ചു നിൽക്കുന്നതും അസൈവില്ലാത്തതും കാലத்துக்கு അപ്പാർപ്പെട്ടതുമാക്കും. அதனால ஆத்மா நித்தியமாக்கும், சர்வவியாபியாக்கும், ஸ்திரனாக்கும், அசைவில்லாததாக்கும், காலத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும். பூர்ணமான ஆத்மாவை அபூர்ணமாக்கிறதுக்கு சாதிக்காது. பூர்ணதையிலேந்து எவ்வளோதான் எடுத்தானாலும் மறுபடியும் பூர்ணமாயிட்டே அது நிலநிற்கிறது. ஆத்மாவுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஒருபோதும் சம்பவிக்கிறதில்லை. சுக்ல யஜுர்வேத சாந்தி மந்திரமாயிருக்கிற சாந்தி பாடம் இப்ப சொன்ன பரமாத்மா சக்தியாயிருக்கிற தேவியோடு அந்த பாவத்துக்கு ஈக்குவலாக்கும். பூர்ணயான தேவி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதஹ அது பூர்ணம் பூர்ணமாக்கும். இதம் இது பூர்ணம் பூர்ணமாக்கும். பூர்ணாது பூர்ணத்திலேந்து பூர்ணம் பூர்ணம் உதச்சியதே உண்டாகிறது, அப்படி இல்லைன்னா பிரகாசிக்கிறது, பிரகடனப்படுறது. பூர்ணஸ்யா பூர்ணத்தை சம்பந்திச்சு, பூர்ணம் பூர்ணத்தை ஆதாய எடுத்துட்டு, பூர்ணம் ஏவா பூர்ணமேதான் அவசிஷ்யதே மிச்சமாயிட்டு இருக்கு. பிரம்மம் அப்படிங்கிறது பூர்ணமாக்கும். காரணரூபமான பிரம்மத்திலேந்தாக்கும் காரியரூபமான பிரபஞ்சம் உண்டாகிறது. பூர்ணமான பிரம்மத்திலேந்து பூர்ணமான பிரபஞ்சம் உண்டாகிறதுனாலும் பிரம்மம் பூர்ணமாயிட்டே அவசேஷிக்கிறது. ஆதி பௌதிகவும் ஆத்தியாத்மிகவும் ஆதி தெய்வீகவுமான எல்லா தடங்கல்களும் இல்லாமாயி சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னாக்கும் இந்த சாந்தி பாடத்தோட அர்த்தம். அதே மாதிரி பூர்ணஸ்வரூபிணியான தேவி, அந்த தேவிய அந்த ஆதிபராசக்தியை வழிபட்டானா எல்லாவித சங்கடங்களும் நகர்ந்து போய் சொஸ்ததை அப்படிங்கிறது உண்டாகும். வாக்தேவிகள் தேவிய க்ஷயவிருத்தி வினிர்முக்தா பூர்ணையாயிருக்கிறவளே அப்படின்னாக்கும் துதிக்கிறார். 345வது நாமம் க்ஷேத்ரபால சமர்ச்சிதா. க்ஷேத்ரபால சமர்ச்சிதா சமர்ச்சிதா. சிவ அம்சத்திலேந்து உண்டான க்ஷேத்ரபாலனால பூஜிக்கப்படுறவளாக்கும் தேவி. வாயு சூரியன் அக்னி இப்படி இருக்கிற தேவதைகளால பூஜிக்கப்படுறவளாக்கும் தேவி. யாக ரட்சகர்களால பூஜிக்கப்படுறவளாக்கும் தேவி. இதனால எல்லாம் க்ஷேத்ரபால சமர்ச்சிதா அப்படின்னு தேவிய துதிக்கிறா வாக்தேவிகள். கோவிலில் இருக்கிற
சுற்றம்பலத்துக்கு சுற்றுமாய் இருக்கிற பிரதட்சிண வழிக்கு வெளியில ஈசான கோணுக்கு பக்கத்துல வடக்கு பாகத்துல ஸ்தாபிக்கப்பட்ட பலிக்கல்லு க்ஷேத்திரபாலனையாக்கும். இண்டிகேட் பண்றது சிவ அம்சத்திலேந்து உண்டான க்ஷேத்திரபாலன். க்ஷேத்திரத்தோடு பரிபாலனத்துக்கு அவரு ஹெல்ப் பண்றார். உச்ச பூஜை முடிஞ்சு நடை அடைச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் நட திறக்கிறது வரைக்கும், ராத்திரி அத்தாழ பூஜை முடிஞ்சு நட அடைச்சு காலையில நட திறக்கிற வரைக்கும் க்ஷேத்திரத்தோடு பரிபாலனம் நடத்துற மூர்த்தியாக்கும் க்ஷேத்திரபாலன். அந்த டைமில் க்ஷேத்திரத்துக்குள்ள ஆருக்கும் பிரவேசனம் கிடையாது. க்ஷேத்திரபாலன் அந்த மதில் கட்டுக்குள்ள அவரோட டியூட்டியை செய்யற டைமில் பக்தர்கள் அதுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறதாக்கும் விதி. ஸ்ரீபூதபலி நடக்கிற சமயத்துல கடைசியில கொடுக்கிற உணவு அப்படிங்கிறது க்ஷேத்திரபாலனுக்காக்கும். பலி தூக்குற அந்த கர்மி ஓடி போயிட்டு பாத்திரத்துல மிச்சம் மீதி இருக்கிற உணவெல்லாம் க்ஷேத்திரபாலனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ரீபூத பலிய முடிக்கிறார். பள்ளி வேட்டைக்கு கோவிலுக்குள்ள இருக்கிற மூர்த்தி வெளியில பொறுத்த கிராமத்துக்கு பொறுத்த க்ஷேத்திரபாலனை க்ஷேத்திரத்தோடு பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு அப்புறமா வாக்கும் போறார். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் க்ஷேத்திரபாலனுக்கு ஸ்ரீபூதபலிக்கு ரெடியாக்கி வச்ச உணவை அந்த பகவல் மூர்த்தி கொடுப்பர் அப்படிங்கிறது ஐதீகம். தாரிகாசுர வதத்துக்கு அப்புறம் காளியோடு கோபம் அடங்காம இருந்தோன கோப சமனத்துக்காயிட்டு பரமசிவன் தன்னோட சைதன்யத்திலேந்து ஒரு குழந்தைக்கு ரூபம் கொடுத்தார். அந்த குழந்தை அழுதோன காளியோடு மாதிருபாவம் பிரகடமாச்சு. அந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுத்தா தேவி அப்படின்னு கங்கா புராணத்துல சொல்லப்படுறது. அந்த குழந்தையாக்கும் க்ஷேத்திரபாலன் அப்படிங்கிற பேரில ஃபேமஸ் ஆனது. க்ஷேத்திரபாலன் எப்பவும் கிரம பிரகாரமாயிட்டு தேவிய பூஜிக்கிறதுனால தேவிய க்ஷேத்திரபால சமர்ச்சிதா சமர்ச்சிதா அப்படின்னு சொல்லப்படுறது. க்ஷேத்திரபால சம் அர்ச்சிதா அப்படின்னா நன்னா பூஜிக்கப்படுறது. க்ஷேத்திரபால சமர்ச்சிதா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார்.